குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக இருக்கும் BR கவாய் தேர்தல் நிதி பத்திரம், புல்டோசர் கொண்டு வீடுகள் இடிப்பு, பட்டியல் சமூகத்திற்கான உள் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளில் முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். கடந்த மே மாதம் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட BR கவாய் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை விசாரித்து வருகிறார். அதன்படி அக்டோபர் 6ஆம் தேதி சனாதானத்தை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் கருத்துக்களை தடுப்பது தொடர்பான வழக்கின் விசாரணை தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்று வந்தது. அப்போது அமர்வு மேடையை நோக்கி வந்த ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்து கொள்ளாது என்று கூச்சலிட்டபடி காலணியை தலைமை நீதிபதி BR கவாய் மீது வீச முயன்றார். இதை கண்டு நீதிமன்றத்தில் இருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் சரியான நேரத்தில் வழக்கறிஞரை தடுத்து நிறுத்தி அவரை வெளியே அழைத்து சென்றனர். அப்போதும் அதே கோஷத்தை தொடர்ந்து முழங்கியபடி சென்றுள்ளார். அப்போது நீதிமன்றத்திற்குள் குழப்பமான சூழல் நிலவிய போதிலும் தலைமை நீதிபதி கவாய் மிகவும் அமைதியுடனும் நிதானத்துடனும் தனது அடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்தார். மேலும் ஒரு வழக்கறிஞரிடம் அடுத்த வழக்கு குறித்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கூறியதுடன் கவனம் சிதற வேண்டாம், இந்த நிகழ்வால் நான் திசை திருப்பப்படவில்லை என தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கண்டனம் தெரிவித்தனர். தலைமை நீதிபதியின் கண்ணியமான பதில் நீதிமன்ற அறையில் இருந்தவர்களிடமிருந்து பாராட்டை பெற்றாலும் இந்திய உச்சநீதிமன்றத்திற்குள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கேள்விகளை எழுப்பியது. நாட்டின் பல பகுதிகளில் இதனை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞராக பணியாற்ற இந்திய பார் கவுன்சில் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய ராகேஷ் கிஷோர், செப்டம்பர் 16 அன்று தலைமை நீதிபதியின் அமர்வில் கஜுரோகோவில் உள்ள ஜவாரி கோவிலில் உள்ள விஷ்ணுவின் சிலையை மீட்டெடுக்க கோரிய பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது நீதிபதி கவாய், சிலையை மீட்டெடுக்க கடவுளிடம் சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேலி செய்து மனுவை தள்ளுபடி செய்தார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு என்னை காயப்படுத்தியது. நான் செய்தது அவரது செயலுக்கான எனது எதிர்வினை. நான் அதற்காக பயப்படவில்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கடவுள் சொல்லித்தான் அவரை தாக்க முயன்றேன். நான் அதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றார். ராகேஷ் கிஷோரின் இந்த கருத்து மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி கவாய் மீது காலணியை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே தலைமை நீதிபதி காலணி வீசிய ராகேஷ் கிஷோரை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டார். அதனால் மேல் நடவடிக்கை எடுக்க விருப்பமில்லை என்று கருதுகிறோம் என்று தெரிவித்தது. மேலும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு டை இட்ஸ் ஓன் நேச்சுரல் டெத் என்று கூறி இது தானாக இறந்து போகட்டும் என்று நீதிபதி சூரியகாந்த் அமர்வு வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டது. இருப்பினும் தலைமை நீதிபதி கவாயின் பெருந்தன்மை அவர் மன்னித்து விட்டார். ஆனால் இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த அத்துமீறல் நீதித்துறையின் மாண்பை குலைக்காதா? ஒருவேளை வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் என்ன செய்வது? யார் பொறுப்பேற்பது? அதனால் உடனடியாக வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.